ரூ. 100 இருந்தால் டிஸ்ப்ளே கிளாஸ் மாற்றிடலாம். அது எப்படின்றது தான் இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ A53. இது ஓப்போவுக்கு மட்டும் இல்லை, எல்லா வகையான மாடலுக்கும் விவோ, ஓப்போ, ஒன் ப்ளஸ் எந்த மாடலாக இருந்தாலும் சரி, டச் மட்டும் எப்படி மாற்றுறதுன்றது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 400 மட்டும்தான் செலவாகும். அது டச்சாக இருந்தாலும் சரி, கிளாஸாக இருந்தாலும் சரி. கிளாஸுக்கும் டச்சுக்கும் இன்னும் ரேட் கம்மியாக கூட இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது நான் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பர்சனுக்கு சொல்கிறேன் நான். இது சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கவங்களுக்கோ சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கோ இல்லை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கம்மியாகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக ஒரு ஆளாக இருந்தோம்னா எவ்வளோ ஆகுன்றது தான் நான் சொல்லியிருக்கேன். முன்னெல்லாம் டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்னா மொத்தமாக போட்டு போயிடுவோம். இப்போ அப்படி இல்லை, டிஸ்பிளே தனியாக கிளாஸ் தனியாக மாற்றிடுறதுக்கான ஆப்ஷன் வந்திருக்கு. அது தெரியாதவங்க இருந்தால் தெரிஞ்சுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். உள்ளே இருக்கிற டிஸ்பிளே நமக்கு காமிக்கிறது கிளியராக இருந்துச்சுன்னா போதும். மேலே எவ்வளோ சுக்குநூறாக உடஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் இப்போ நான் அடிக்கடிக்கு ஆன் பண்ணி பார்த்துக்கிறது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது பிளாக் டாட்டோ பிளாக் ஷேடோ வந்துருச்சுன்னா வேஸ்ட்டு. அது வராதபடி பார்த்து ஓப்பன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது செப்பரேட் பண்ணுறதுக்காக கடையில் கொடுத்துக்கலாம். அது 100, 200 பார்க்காம சிரமம் பார்க்காம கொடுத்துறது தான் பெட்ரு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த மிஷின் வாங்கினோம்னா 50,000 1,00,000 தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக சொல்கிறேன். நம்ம போடுற வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதும். நம்ம சின்ன சின்ன ஃபால்ட்லாம் எப்படி அட்டன் பண்ணுறது கிளியராக சொல்லிக்கிட்டு இருக்கோம். போர்டு அளவுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தெரியலனாலும் ஜென்ரலாக ஒரு சின்ன சின்ன ஃபால்ட்டுனாலும் நம்மளே பண்ணிக்கலாம். இதனால் நம்மளுக்கு ஒரு 200 300 கைக்கு நிற்கும். அதுக்காக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் 400க்கு கம்மியாகவும் பண்ணலாம். ஆனால் நான் வந்து 100க்கு பண்ணலாம் 200க்கு பண்ணலான்னு சொல்லி சப்ஸ்கிரைபரை ஏற்றுறதுக்காகவும் வியூஸ் போகிறதுக்காகவும் சும்மா சொல்ல விரும்பலை. அப்படிப்பட்ட சேனல்லாம் நிறையவே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் நிறைய பார்த்துரும் இருப்பீங்க. அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது சும்மா இருக்கும். அது அந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது நடக்காமையும் போகும். அதே மாதிரி இப்போது வர டெக் சேனல்லாம் நிறைய 90% அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு மொபைலை ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்றதுக்காக ப்ரொமோட் பண்ணி விட்ருவாங்க. அதே மொபைல் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் அனுபவிச்சது தான். புதுசாக லான்ச் ஆகிற மொபைல்லாம் ரிவ்யூ பண்ணணுன்றதுக்காக அது ஃப்ரீயாக கிடைச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு சும்மாவே இருக்கிறது இல்லாததெல்லாம் சொல்லி விட்டுருவாங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் அந்த மொபைல் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு அதில் ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு அந்த மொபைலும் ஃப்ரீயாக கிடைக்கும். அவங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்துடும். யூடியூப்லேயும் இன்கம் வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைலும் ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. இருக்கிற மாதிரியே தான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் டோரும் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்க்ரூ எல்லாம் மொத்தம் கழட்டிக்கலாம். நான் ஒரு டைம் சொன்னது தான் பல டைம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரூலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபுல் டைட் வைக்காதீங்க, ஆஃப் டைட் வைங்க, இல்லைனா ஒரு 90% கூட வைங்க. ஃபுல்லாக டைட் வைக்காதீங்கன்னு. அதுக்கு என்னன்றது, அது எதுக்காக எத்தனை முறை நான் சொல்கிறேன்றது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஆல்ரெடி இவங்க இங்கே டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. வித் ஃப்ரேமோட தான் காம்போ மாற்றிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி ஆன் பண்ணி பார்த்துட்டே தான் இருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே போயிடுச்சுன்னா நம்ம எடுத்தும் கவுத்துன்னு பிரித்து போட்டுடலாம். அந்த டிஸ்பிளே போகாமல் கலட்டுறது தான் இதில் விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்த ஸ்க்ரூ எடுத்துகிட்டு சென்டர் ஃப்ரேம் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போது இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ் கூட ஆகிருக்கு. எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுக்கணும். அப்போ தான் கஸ்டமருக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் எடுத்த உடனே ஃப்ரேம் போயிட்டு ஃப்ரேமும் சேர்த்து மாற்றணும்னு சொன்னோன்னா அவங்க செலவு பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படியே செலவு பண்ணிட்டாங்கன்னா கூட நான் இவங்ககிட்ட போனால் 2000 ஆயிடுச்சு 3000 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி டிஸ்பிளே ஓப்பன் பண்ணணும், எப்படி பேக் டோர் ஓப்பன் பண்ணணும், ஸ்க்ரூ கழட்டணும், எல்லாமே மொத்தமாகவே இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன். வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேட்டரி கூட கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. பழைய மாடல்னாவே பேட்டரி வீக்காக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஏதாவது மொபைல் வாங்க போகிறீங்கன்னா ரொம்பவே நான் நம்பியிருக்கேன், இவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்றது நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும். அப்படியே வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் கவனிக்கலனா கூட அவங்க சொல்கிறது உண்மைன்னு தான் நினச்சிட்ருப்பீங்க. ஒரு சேனல்ன்றதை ஒரு 5-6 சேனலில் கூட செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மொபைல் லேட்டஸ்ட்டாக வர மொபைல் ஒன்று வாங்க போகிறோன்னா ஒரு 5 சேனலில் ரிவ்யூ பாருங்கள். அவங்க மொத்த பேருமே ஒரே கம்ப்ளைண்ட்டை திரும்ப சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ அந்த ஃபால்ட் கன்ஃபார்மாக இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா அப்போ அது வந்து உண்மையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம். நம்ம நேரடியாக போய் செக் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ எல்லா சர்வீஸ் ஷோரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டெமோ யூனிட் ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம அதில் போய் செக் பண்ணிகிட்டே வாங்கிக்கலாம். அதெல்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க. எல்லாம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வியூஸ் போகணுன்றதுக்காக நிறைய போய் சொல்லிடுறாங்க. ஆல்ரெடி நானும் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று பார்த்தேன். 399 ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம்னா 1500 ரூபாய்க்கான பொருள் ஃப்ரீயாக தராங்களாம். ப்ளூடூத் ஹெட்ஃபோனு, ப்ளூடூத் ஸ்பீக்கரு, அந்த மாதிரி 1500 ரூபா பொருள் தராங்களாம்.
நம்ம வாங்க போகிறது ரூ. 400 பொருள், ரூ. 400 பொருளுக்கு ரூ. 1500 பொருள் தராங்கன்னா அவங்க எவ்வளோ போய் சொல்லுவாங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். எல்லாம் ஒரு வியூஸ்க்காக தான் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த காலத்தில் ரொம்ப ஸ்கேம்லாம் கூட அதிகமாக இருக்குது, பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேப் ஒன்று ஒட்டியிருக்காங்க. அந்த டபுள் டேப் கூட ரிமூவ் பண்ணாமல் அப்படியே பேட்ரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பண்ணவங்க. இந்த மாதிரிலாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக பண்ணிவிட்டு அதில் எதனா ஒரு இஷ்யூ வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர் தான் கெட்டுரும். நெக்ஸ்ட் டைம் நம்மகிட்ட வரமாட்டாங்க. இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இது வந்து ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணவங்க தான் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்களே பண்ணியிருந்தால் ஏதோ ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒருத்தர் சர்வீஸ் பண்ணி கொடுத்து அவர் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்காருன்னா அப்போ அவர் என்ன சர்வீஸ் கற்றுட்ருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளே ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் மட்டும் தனியாக செப்பரேட்டாக பிரிக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டச் செப்பரேட்டர்னு ஒரு மிஷின் இருக்குது. அது வந்து ரேட் கம்மி தான், 1500 2000 வருது. அதில் மட்டும் பார்த்தோன்னா நம்ம டச் மட்டும் பிரிச்சிக்கலாம். இல்லை அதான் டச்சு கிளாஸு ரெண்டும் தனித்தனி தான். நான் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருந்தது எதுவாக இருந்தாலும் மாற்றிக்கலாம், அதுக்கு சொல்கிறது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒன்று இருக்குது. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ஏற்றும் போது அந்த சைடில் பேக் சைடில் வந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா போய் டிஸ்பிளே டச் ஆச்சுன்னா டிஸ்பிளே போயிடும். இது ஆல்ரெடி டிஸ்பிளே மாற்றிடுறாங்கன்னா இவங்க இந்த ரேஷனுக்காக கூட மாற்றிருக்கலாம். கொஞ்சம் லைட்டாக டைட் வச்சு கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ சர்வீஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான டைட் வச்சு கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் வாங்கின்னு போகும்போது அந்த டிஸ்பிளேவில் ஒரே லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஸ்க்ரூ வந்து எட்டி பார்த்துருக்கோம். அந்த ஸ்க்ரூவில் போய் அமுத்திருக்கோம், அப்படியே உடனே டிஸ்பிளே போயிடும். அது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணதுனால தான் டிஸ்பிளே போயிடுச்சுன்னு நம்ம நினச்சின்னு இருப்போம். அது இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள்னால கூட நடக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தான் செய்யணும். தவறுகள் நடக்கிறது சகஜம். அதுக்காக எப்போவுமே தவறுகளே நடந்துருந்தால் நம்ம பண்ணுற சர்வீஸே வேஸ்ட்டு. டச்சு கிளாஸ் எப்படி பிரிக்கிறது, அதை எப்படி செப்பரேட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம பஞ்ச் பண்ணுறதுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நீங்கள் ரொம்ப சிரமப்பட தேவையில்ல. பக்கத்தில் எங்கேயாவது பெரிய சர்வீஸ் சென்டர் இருந்துச்சுன்னா அங்கே கொடுத்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. 200 தான் கேட்பாங்க. நீங்களே கிளாஸ் வாங்கி கொடுத்துருங்க. கிளாஸ் 150 கூட கிடைக்கும். கிளாஸ் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க செப்பரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணியாச்சு. நம்ம செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி 2 வாட்டி டிஸ்பிளே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே ஒயிட் டாட் கூட இருக்கும். டச்சு செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் பஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியிருக்கு. பஞ்சிங்கில் மிஸ்டேக் ஆச்சுன்னா ஒயிட் பபிள்ஸ் இருக்கும், வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டாட் வரும், க்ரீன் ஷேடு வரும், எல்லோ ஷேடு வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 1 வீக்கில் போய்டும், 2 வீக்கில் போய்டும்னு எதிர்பார்ப்போம். கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். ஒரு சிலது போகாமல் கூட நின்றுடும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மொத்தமாக செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழையசாக அவங்க அந்த ஸ்டிக்கர் எடுக்காமல் இருந்தாங்க. இந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்து நம்ம ப்ராப்பராக ஒட்டி கொடுக்கலாம். நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சின்னு இருப்பாங்க. அதில் அவங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கும். இது வந்து சர்வீஸ் பண்ணவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேட்ரி வந்து பின்னாடி இருந்து ஷேக் ஆகக்கூடாதுன்றதுக்காகவும் நல்லா ஃபிக்ஸடாக உட்காரணுன்றதுக்காக தான் அந்த ஸ்டிக்கரே கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஸ்டிக்கரை அவங்க என்னென்ன கேர் பண்ணி காணோம். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம டிஸ்பிளே ஓரளவுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா தான் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா யாரோட பொழப்பு கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் 400 பண்ணலாம் 500 பண்ணலான்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ கம்மியானதுக்கெல்லாம் 800 கேட்குறாங்க, 1000 கேட்குறாங்க. நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா அது உங்களோட மிஸ்டேக் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இது வந்து சுத்தமாகவே ஒன்றுமே தெரியாது, எனக்கு நான் எடுத்தேன் கவுத்தான்னு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க இல்லையா, அதுக்கு தான் காசு. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிலனா அந்த விஷயத்தை தெரிஞ்சு அதை சொல்லி தராங்களோ இல்லை அந்த விஷயத்தை செஞ்சு தராங்களோ அதுக்கு தான் காசு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணி தரணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டச்சு செப்பரேட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணி தரணும். அதுலேயும் நிறைய ரிஸ்க் இருக்குது இல்லையா, அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு காசு. அதனால தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 800 போடுவாங்க, இல்லைனா 1000 போடுவாங்க. அதுக்கு மேலே கேட்டாங்கன்னா தான் அது அதிகம், அநியாயம். அது கம்மி கேட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கோங்க. நான் ஒரு அளவுக்கு பண்ணுவேன், எனக்கு தைரியம் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும், ப்ளஸ் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் டிஸ்பிளே பிரிக்கிறேன், ஃபஸ்ட் டைம் இப்போ தான் டிஸ்பிளே மாட்டுறேன்னு சொல்கிறவங்களுக்கும் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நான் யாரோட இதுக்கும் தப்பான இதுக்கு என்னால் முடியாது, இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து வீடியோவை பாருங்கள். இது இப்படி தான் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்யூம் பட்டனும் சரியாக வேலை செய்யலை, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் பட்டனும் சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன ரீசன்றதை நான் செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டனில் ஒரு சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு டாட் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த டாட் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் பட்டனை போய் ப்ரெஸ் பண்ணோம். அந்த சின்ன டாட் வந்து கட் ஆகிட்டு இருந்தாலோ அது இல்லாமல் இருந்தாலோ தான் அந்த மாதிரி வேலை செய்யாமல் இருக்கும்.
அதுக்கு என்ன பண்ணுறதுன்ற பார்த்தீங்கன்னா இதை பட்டன் மாற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்பவே ரேட் கம்மி. அப்படி இல்லை இதே ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கும் வழி இருக்குது. யூவி டெம்பர் ஓட்டர் இல்லையா, அதனோட க்ளூ இருக்கும், அதனோட க்ளூவை வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ட்ராப் எடுத்து இந்த சென்டரில் வச்சு விடுங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணி சும்மா உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து அந்த யூவி டெம்பர் ஓட்டுறோம் இல்லையா, அதனோட க்ளூ வரும், அதை வந்து ஒரே ஒரு டாட் எடுத்து அந்த சென்டர் பாயிண்டில் வச்சுருங்க. கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி வைங்க. வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த யூவி லைட் இருக்கும், அந்த யூவி லைட் எடுத்து அந்த க்ளூவில் காமிச்சிங்கன்னா அந்த இடம் அது அப்படியே ஃபிக்ஸட் ஆகிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுனால நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது வால்யூம் பட்டனோ பவர் பட்டனோ எல்லாத்துக்குமே அது சரியாக இருக்கும். அது வந்து டெம்பரவரி தான், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரேமுக்கு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த ஃப்ரேமுக்கு பேஸ்ட் போட்டு ப்ளஸ் இங்கே நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுவோம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் பேஸ்ட்டில் தான் போட்டு கொடுத்துட்ருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொன்னாங்க இந்த மாதிரி டிஸ்பிளே பேந்து வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. அது பேஸ்ட்டோட குவாலிட்டினாலும் வரலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் கோட்டிங் போட்டு கொடுத்துறது தான். என்னோடய வீடியோவை பார்த்து நான் ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இது மாதிரி சர்வீஸ் பண்ணியிருக்கேன், இதனால் எனக்கு இந்த ஒரு பயன் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் பண்ணிக்கங்க, ஒரு கமெண்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்மளால் இத்தனை பேர் பலனடைகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்குன்றதுக்காக சொல்கிறேன். ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் ஒன்று பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணியாச்சு. இது ஆல்ரெடி டிஸ்பிளே மாற்ற வீடியோவில் நம்ம எல்லாமே இப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பேஸ்ட் போட்டிருப்போம், டிஸ்பிளேவை கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வச்சு உட்கார வச்சுருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கனெக்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான், பேட்ரி கனெக்டரும் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். எல்லாமே பண்ணிட்டு நம்ம ஒரு டைம் ஆன் பண்ணி பார்த்துட்டு எல்லா டச்சில் நல்லா வேலை செய்யுதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஃப்ரேம் போட்டு சென்டர் ஃப்ரேமில் பேஸ்ட் போட்டு பேக் டோர் ஓட்டினா சரியாக போகுது, மொபைல் ஃபிக்ஸட் ஆகிடுது. இதில் இதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் உட்கார வைக்கும்போது நான் சொல்லியிருப்பேன் பவர் பட்டன் சைடில் உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரேமை வச்சு அழுத்தும் போது அந்த பட்டன் எகிரிச்சுன்னா நம்ம அந்த பட்டன் திரும்ப மாற்றுற மாதிரி இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமுத்தும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு சரியாக உட்காரல, 2-3 இடத்துல கட் ஆகிட்டு இருக்குது ஃப்ரேம். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் டோரும் தனியாக இதில் வரதுனால இப்போ நம்ம இந்த இடத்துக்கு இது பேஸ்ட்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கோம். அதனால் நம்ம ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது அக்சசரிஸ் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மியாக பண்ணி தந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நம்ம எதுவும் ப்ராஃபிட் வச்சுலாம் பண்ணுறதில்ல, நம்மளுக்கு ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி தான் இது. நம்மளால் 4 பேர் நல்லா இருந்தாங்களாம் போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இதை செய்கிறது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமருக்கு நான் அதிகமாகவே இப்போ சார்ஜ் பண்ணல, அவங்களே அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு தான் நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துடும், இவங்களால் ஏன் இவ்வளோ கம்மியாக பண்ணி தர முடியுது, 4 பேர் பண்ணாததை இவங்க ஏன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சைட்லேருந்து இந்த மாதிரி இப்போ நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் என்னை தேடி வராங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொன்னதே திரும்ப சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சில விஷயத்தெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு தேவையானது எது, ஒரு ஜென்ரலாக ஒரு இந்த பிரச்சனை தான் எல்லாருக்கும் வருது அப்படின்ற ஒரு பிரச்சனையை தான் நம்ம சொல்லுவோம், அதுக்கு தான் சொல்யூஷன் சொல்லிகிட்ருக்கோம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனலில் சும்மா பேஸ்ட்டு போடுறதெல்லாம் ஒரு வீடியோவை போடுவாங்க, பேக் டோர் பிரிக்கிறதெல்லாம் ஒரு வீடியோவை போடுவாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு வீடியோவை போடுவாங்க. ஆனால் மொத்தமாக இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் சொல்லி நான் பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா இது இருக்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கோம், அதுவும் லைவாக தான் சொல்லிகிட்ருக்கோம். நம்ம எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லை. பேக் டோரும் ஒட்டிடலாம், பேஸ்ட் போட்டுட்ருக்கோம். நம்ம இந்த வீடியோ போடுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைன்றது நம்ம அந்த மாதிரி நினைக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு 3000 ரூபா கொடுத்து எல்இடி ஃபோக்கஸ் லைட் ஒன்று வாங்கியிருக்காங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த லைட் வந்து எரியலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எல்இடி பல்பு எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த மெத்தடில் தான் அதுவும் வரும். நான் அது வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி செக் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். நான் அது வந்து வீடியோ எடுத்து போடலை, அதுவும் வீடியோ எடுத்து அடுத்த வீடியோவில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் நம்மளால் வீட்டிலேருந்தே என்னென்ன சர்வீஸ் பண்ண முடியும் தான் நம்ம போட்டுன்னு இருக்கோம். ஒரு சிலர்லாம் போடுவாங்க, இந்த எக்யூப்மெண்ட் இருந்தால் தான் இதை பண்ண முடியும், அது இருந்தால் தான் இதை பண்ண முடியும், அதனால் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஒரு சிலர் இருப்பாங்க. அதையும் வந்து பார்த்தோன்னா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த சேனல்லாம் நம்ம ரொம்பவே வளர்த்து விட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னன்னு இது வரைக்கும் சொல்லியே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை மட்டும் சொல்லிவிட்டு அவங்க வீடியோ முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹைப் க்ரியேட் பண்ணி விடுவாங்க, பெருசாக க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு டிஸ்பிளே மாத்திர வீடியோ பார்க்குறது, அதுவும் தமிழில் கிளியராக இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பான்றது எந்த சேனல்லையும் போட்டிருக்க மாட்டாங்க. அப்படியே போட்டிருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க.
வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் டோருக்கு பேஸ்ட் போட்டியாச்சு, பேக் டோரும் ஒட்டியாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் போடுற மாதிரி இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஒரு 30 செகண்ட் காய விட்டுட்டு அப்படியே ஓட்டினீங்கன்னா அப்படியே டேரெக்டாக கூட ஒட்டிக்கும். கையிலே கூட அமுத்தி விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். நம்ம இருக்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்போம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக முடிச்சிட்டோம். இப்போ சைடில் இருக்கிற பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கையிலே கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துருங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து டெம்பர் ஒட்டி கொடுத்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற வீடியோவில் உங்களுக்கு என்ன பலன் கிடச்சிச்சு, நீங்கள் அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முழுசாக பார்த்தவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அவங்க நம்ம பக்கத்தில் ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி நம்ம ஏதாவது ப்ளூடூத் ஹெட்செட்டோ ப்ளூடூத் ஸ்பீக்கரோ ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவை தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கு அதை ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அவ்வளோதான், 400லேயே டச் மாற்றி முடிச்சாச்சு.